உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். Ram, meet me after lunch. Any important work, sir? No. Enjoy lunch time. Please, ponga. லஞ்சுக்கு அப்புறம் மீட் பண்ண சொல்லிட்டு போறாரு. நான் அவர்கிட்ட அவ்வளவு எடுத்து சொல்லியும் எந்த யூஸும் இல்லையா? ஒருவேளை வேற ஏதாச்சும் விஷயமா கூட கூப்பிட்டுருக்கலாம்ல. வேற என்ன விஷயம் இருக்க போது? உங்களை கூப்பிட்டு கிளாஸ் எடுக்க போறாரு. அவ்வளவு பேருக்கு முன்னாடி சரண் சார நீங்க கேள்வி கேக்குறீங்க. உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? இல்ல, நம்ம கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? கேக்குறதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா பிரச்சனைன்னு வந்தா அது உங்களுக்கு தானே. ஆமா, அப்போ நீங்க எனக்கு இந்த தேங்க்ஸ் சொல்ற பழக்கம் இல்லையான்னு கேட்டீங்களே, ஏன் என்னாச்சு? வேலைய நான் பார்த்ததுக்கு. ஓ, தேங்க் யூ so much. ரொம்ப நல்லா பேசுனீங்க. வெரி ஃபன்னி. வெரி ஃபன்னினா? அதாவது உங்க பேச்சுல ஒரு நியாயம் இருக்குன்னு சொன்னேன். அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் என் பொண்ணுக்கு தான் போய் சேரணும். இதெல்லாம் அவ சொல்லி கொடுத்தது. ஆல்மோஸ்ட் அவளோட ஐடியா தான் தெரியுமா? என் ஃப்ரெண்டு நல்லா தான் சொல்லியிருக்கா. அப்படியே என்ன மாதிரியே தான் இருக்கா. சொல்ல போனா நீங்க ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரி. இப்போ சார் உங்களை கூப்பிட போறாரு. போய் நல்லா திட்டு வாங்கிட்டு வாங்க. பாஸ் தானுங்க, பரவாயில்ல, பாத்துக்கலாம். ஆக்சுவலி அவரு ரொம்ப நல்ல பாஸ். அதான் உங்களை தனியா கூப்பிட்டு திட்ட போறாரு. எல்லாரும் முன்னாடியும் மானத்தை வாங்கல. வாவ், டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே this is going to be the best lunch of my life ன்னு நான் சொல்றேங்க. என்ன கியூட்டா இருக்கு பாருங்க. சப்பாத்தியை இப்படி பேக் பண்றத ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன். எங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா எனக்கு இந்த மாதிரிலாம் பேக் பண்ணிருப்பாங்க. நான் இது அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். I just want to save this. அட, அவ உங்களுக்காக கொடுத்திருக்கா. அத சாப்பிட்டா தானே அவ சந்தோஷப்படுவா. Yeah, right. Wow. என் ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. Best lunch from my best friend. Too good. உங்க ஃபீலிங்ஸ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. பாஸ் கிட்ட போய் திட்டு வாங்குற ப்ரோகிராமும் இருக்கு. உங்க எமோஷன்ஸ கொஞ்சம் அங்கேயே பார்சல் பண்ணுங்க. இந்த சப்பாத்தி அப்புறமா சாப்பிடுறேன். என்ன ஆச்சு? அப்புறமா பொறுமையா சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். Anyways, thanks for the lunch. என் ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. தேங்க்ஸ். என் பொண்ணு அவருக்கு அவங்க அம்மாவை ஞாபகப்படுத்திருக்கா. நமக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கும் போது நமக்குன்னு ஒருத்தர் இருக்காங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.